கெமிஸ்ட்ரி பார்க்குறோம். கெமிஸ்ட்ரியில் வந்து மோல் கான்செப்ட் எடுத்துக்கிறோம். இந்த மோல் கான்செப்டில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்க்குறோம். இந்த மோல் கான்செப்டில் கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ் பார்க்குறோம். இந்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ 2 கிராம் ஆஃப் சொல்யூட் எடுத்துக்கிறேன். சொல்யூட் வந்து ஒரு 2 கிராம் எடுத்துக்கிறேன். இதில் வந்து ஒரு 48 கிராம் ஆஃப் சால்வெண்ட் ஆட் பண்ணுறேன். சால்வெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வாட்டர்னு எடுத்துக்கலாம். சொல்யூட் ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடுன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கு என்ன வருதுன்னா, இந்த சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா சொல்யூஷன் வரும். இந்த சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் என்ன வருதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூட்டையும் சால்வெண்ட்டையும் மிக்ஸ் பண்ணால் சொல்யூஷன் கிடைக்குது. சரி, இப்போது இந்த சொல்யூஷனில் சொல்யூட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2 கிராம்ஸ் இருக்கும். சால்வெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48 கிராம்ஸ் இருக்கும். சரி, இந்த சொல்யூஷனை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஹோமோஜீனியஸ் மிக்சர்னா இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குனாக்கா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும். இந்த சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் எப்படி மிக்ஸ் ஆகிருக்குன்னா யூனிஃபார்மாக மிக்ஸ் ஆகிருக்கும். அதனால தான் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஹோமோஜீனியஸ் மிக்சர். இதை தான் என்னன்னு சொல்கிறோன்னா சொல்யூட்டுன்ட்டு சொல்கிறோம். சரி, இதை தான் நம்ம வந்து சொல்யூஷன்ட்டு சொல்கிறோம். சரி, இந்த சொல்யூஷனில் வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்னு கேட்டால் என்ன சொல்கிறது? வாட் இஸ் த fraction of solute? What is the fraction of solute ன்னு கேட்டால் என்ன சொல்கிறது? What is the fraction of solute அப்படி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்கிறது? இந்த சொல்யூஷனில் fraction of solute எவ்வளவுன்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சரி, நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா mass of solute by mass of solvent அப்படி சொல்லியிருக்கீங்க. சரி, செக் பண்ணி பார்க்கலாங்க. fraction of solute in the solution, fraction of solute in the solution அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? fraction of solute in the solution. fraction of solute in the solutionனா எவ்வளவு solute இருக்குதுன்னா 2 கிராம்ஸ் இருக்குது. சொல்யூஷன் எவ்வளவு இருக்குதுன்னா 50 கிராம்ஸ் இருக்குது. சொல்யூட் எவ்வளவு இருக்குதுன்னா 2 கிராம்ஸ் இருக்குது. சொல்யூஷன் எவ்வளவு இருக்குதுன்னா 50 கிராம்ஸ் இருக்குது. எப்படி சொல்யூஷன் 50 கிராம்ஸ், சால்வெண்ட் 48 கிராம்ஸ், சொல்யூட் 2 கிராம்ஸ். அப்போ சொல்யூஷன் எவ்வளோ வருது? 50 கிராம்ஸ் தானே வருது. சொல்யூஷன் 50 கிராம்ஸ் தானே வருது. அப்போ வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இந்த சொல்யூஷன்னா 2/50 தானே சொல்லுவோம். இப்போ 2ன்றது மாஸை சொல்லுது, 50ன்றது மாஸை சொல்கிறதுனால இந்த ஃப்ராக்ஷன் எதை பற்றி சொல்லுதுன்னா மாஸை பற்றி சொல்கிறதுனால இது என்னன்னு சொல்கிறேன்னா மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இந்த சொல்யூஷன் அப்படி சொல்கிறோம். இப்போ இந்த 200 இடத்துல என்னன்னு சொல்லணும்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படி எழுதிக்கலாம். 200 இடத்துல மாஸ் ஆஃப் சொல்யூட்ன்றது எழுதிக்கலாம். இந்த 50 இடத்துல என்ன செய்யலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி எழுதலாம். மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி எழுதலாம். சரி, அதாவது 50ன்றது என்னென்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன். 50ன்றது என்னென்னா மாஸ் ஆஃப் சொல்யூஷன். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் என்னன்னு சொல்லலாம்? மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்லலாம். 50ன்றது மாஸ் ஆஃப் சொல்யூஷன். அந்த மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எப்படி சொல்லலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்னு சொல்லலாம். இந்த 200 என்னன்னு சொல்லலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட்ன்ட்டு சொல்லலாம். இது வந்து ஒரு ஃப்ராக்ஷன். இது எந்த ஃப்ராக்ஷன்னாக்கா மாஸ் ஃப்ராக்ஷன். அதனால மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். அப்போ மாஸ் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் எப்படி சொல்லலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் இன்ட்டு மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்லலாம். இப்போ மாஸ் இந்த ஃப்ராக்ஷனை என்னன்னு பண்ணுறோன்னா பர்சன்டேஜாக மாற்றுறோம். இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றினீங்கன்னா மாற்றணும்னா இங்கே என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல என்ன செய்யணும் யோசிச்சு பாருங்க. இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றுறோம். இந்த ஃப்ராக்ஷனை பர்சன்டேஜாக மாற்றினீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணும்? எஸ், இதை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போது மாஸ் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் என்ன சொல்லணும்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை மாஸ் ஆஃப் சொல்யூட் ப்ளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இன்ட்டு 100 அப்படி சொல்லலாம். இப்போ இதே இடத்துல வந்து இப்போ இப்படி இருக்குது. சரி, அடுத்து எது பார்க்கலாங்க. அடுத்து வந்து என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த சொல்யூட்டுக்கு பதிலாக சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். அதாவது மாஸ் பர்சன்ட் ஆஃப் சால்வெண்ட் இந்த சொல்யூஷன் அப்படி எடுத்துக்கிறோம். அப்போ 200க்கு பதிலாக என்ன வருங்க?
200க்கு பதிலாக என்ன வருங்க? 2க்கு பதிலாக என்ன சப்ஸ்டியூட் பண்ணுங்க? 48 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இந்த டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 50 அப்படியே தான் இருக்குமா எப்படிங்க? டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 50 அப்படியே தானேங்க இருக்கும். அப்போது இந்த 48ன்றது என்னன்னா இந்த இடத்துல என்ன வரணும்னா சால்வெண்ட். இந்த இடத்துல சால்வெண்ட் வரும். டினாமினேட்டரில் அப்படியே இருக்கும். அதில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. டினாமினேட்டரில் எந்த ஒரு சேஞ்சும் இருக்காது. அப்போ இங்க என்ன சொல்றேன்னா மாஸ் பர்சன்ட் ஆஃப் சால்வெண்ட் இன் த சொல்யூஷன் இஸ் ஈக்குவல் டு 48/50 கிராம். 48ன்றது என்னன்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மாஸ் ஆஃப் சால்வெண்ட். டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் சொல்யூஷனே வரும். டினாமினேட்டரில் எந்த ஒரு சேஞ்ச் இருக்காது. டினாமினேட்டரில் மாஸ் ஆஃப் சொல்யூஷனே இருக்கும். நியூமரேட்டரில் மொத்தம் மாஸ் ஆஃப் சால்வெண்ட்னு இருக்கும். சரி, அப்போ இங்க நம்ம பார்த்த ஃபார்முலா என்னன்னாக்கா மாஸ் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட், மாஸ் பர்சன்ட் ஆஃப் சால்வெண்ட். இது ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துருக்கோங்க. சரி, இப்போ இதை வேற எப்படி சொல்லலாம்? இப்போ இதை வேற எப்படி சொல்லலாம்ட்டு பார்க்கலாங்க. 10% பை வெயிட், 10% பை வெயிட் இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா 10% வெயிட் பை வெயிட் aqueous solution of sodium chloride இப்படி எடுத்துக்கிறோங்க. இது போல எடுத்துக்கணும். இப்போ இந்த மாஸ் பர்சன்டேஜ், இந்த மாஸ் பர்சன்டேஜ்க்கு இது பாருங்க. இந்த மாஸ் பர்சன்டேஜை எப்படி சொல்லுவாங்கன்னா இப்படி கூட சொல்லுவாங்க. இந்த மாஸ் பர்சன்டேஜ் இப்படி கூட சொல்லுவாங்க. 10% பை வெயிட், பை பர்சன்டேஜ் பை வெயிட்னா மாஸ் பர்சன்டேஜ், பர்சன்டேஜ் பை வெயிட்னா மாஸ் பர்சன்டேஜ். 10% வெயிட் பை வெயிட் aqueous solution of sodium chloride இப்படின்னு சொல்லாங்க. சரி, இப்போ இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ், இந்த பர்சன்டேஜ், இந்த வெயிட், இந்த வெயிட், இந்த சொல்யூஷன் இப்படி ரிலேட் பண்ணுங்க. இதை என்னன்னு சொல்லனாக்கா இதை வந்து பர்சன்டேஜ்னா 100, இந்த டபிள்யூனா வெயிட் கிராம், 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படி எடுத்துக்கிறோங்க. அடுத்து என்ன பண்ணலாம்னா இந்த 10, இந்த வெயிட்டு, இந்த வெயிட்டு, அப்புறம் அந்த சொல்யூட், அந்த சொல்யூட் எடுத்துக்கணும். இதை எப்படி சொல்றேன்னா இந்த 10 எழுதிக்கிறோம், இந்த வெயிட் என்ற இடத்துல கிராம் எழுதிக்கிறோம், இந்த NaCl எழுதிக்கிறோம். 10 கிராம் ஆஃப் NaCl. சரி, அப்படின்னா இது என்னன்னு சொல்லனாக்கா இதை வேற விதம் எப்படி சொல்றதுன்னா 10 கிராம் ஆஃப் NaCl, 10 கிராம் ஆஃப் NaCl per 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படி சொல்றோங்க. இதை எப்படி சொல்றோம் பார்த்துக்கோங்க. இந்த 10 கிராம் ஆஃப் NaCl, 10 கிராம் ஆஃப் NaCl present in 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், present in 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன், 10 கிராம் ஆஃப் NaCl present in 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் அப்படி சொல்றோங்க. இதுல இந்த சொல்யூஷன், இங்க சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்குதுன்னா 100 கிராம் இருக்குதுங்க. சொல்யூஷன் இங்க எவ்வளவு இருக்குதுன்னா 100 கிராம் இருக்குது. சொல்யூஷன் எவ்வளவு இருக்குதுன்னா 100 கிராம் இருக்கு. இந்த 100 கிராம் சொல்யூஷன்ல எவ்வளவு NaCl இருக்குதுன்னா 10 கிராம் இருக்குது. 10 கிராம் ஆஃப் NaCl, 10 NaClன்றது சொல்லிட்டு, அப்போ சொல்யூஷன் வந்து 100 கிராம், NaCl வந்து 10 கிராம், அப்போ ரிமைனிங் 90 கிராம் யாரு? அப்போ ரிமைனிங் 90 கிராம் யாரா இருக்கும்? ரிமைனிங் 90 கிராம் என்னன்னா வாட்டர். ரிமைனிங் 90 கிராம் என்னன்னா வாட்டர். அப்போ இந்த சொல்யூஷன் 100 கிராம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கினா அதுல 10 கிராம்ஸ் NaCl இருக்குது, ரிமைனிங் 90 கிராம்ஸ் என்னன்னா சால்வெண்ட் வாட்டர். அப்போ மாஸ் பர்சன்டேஜ் இது மாதிரி சொல்லுவாங்க, மாஸ் பர்சன்டேஜ் இது போல சொல்லுவாங்க. சரி, இப்போ வந்து நல்லா யோசிச்சு சொல்லுங்க. இந்த 10% வெயிட் பை வெயிட் aqueous solution of sodium chloride இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாங்க. இந்த சொல்யூஷனுடைய கான்சென்ட்ரேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதாங்க 10% W by W, 10% by weight, 10% by mass, இதாங்க கான்சென்ட்ரேஷன். சரி, இப்போ நமக்கு 30 கிராம்ஸ் ஆஃப் NaCl வேணுங்க. 30 சொல்யூஷன்ல 30 கிராம்ஸ் ஆஃப் NaCl இருக்கணுங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு NaCl இருக்குதுன்னா 30 கிராம்ஸ் இருக்குது. அப்படின்னா அந்த சொல்யூஷனுடைய மாஸ் எவ்வளவு இருக்குங்க? இந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கிற சொல்யூஷன் எடுத்துக்கிறோம், சர்டைன் மாஸ் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம். அந்த சொல்யூஷன்ல எவ்வளவு சோடியம் குளோரைடு இருக்குதுன்னா 30 கிராம்ஸ் இருக்குதுங்க. அப்படின்னா
சொல்யூஷன் மாஸ் எவ்வளவுனாக்கா கரெக்ட் 300 கிராம்ஸ். 300 கிராம்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம். 300 கிராம்ஸ் ஆஃப் சொல்யூஷன் நம்ம எடுத்துக்கிறோம்ட்டு சொல்றாங்க. சரி, இது மாதிரி இந்த மாஸ் பர்சன்டேஜை பார்த்துங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, நெக்ஸ்ட் கேஸ்க்கு வந்து எத்தனால் எடுத்துக்கலாங்க. எத்தனால் வந்து லிக்விடுங்க. எத்தனால் வந்து லிக்விட். ஒரு 2 ml ஆஃப் எத்தனால் எடுத்துக்கிறேன். 2 ml ஆஃப் எத்தனால் லிக்விட் எடுத்துக்கிறேங்க. இதோட ஒரு 48 ml ஆஃப் வாட்டரை மிக்ஸ் பண்ணுறேங்க. இப்போ 2 ml ஆஃப் எத்தனால 48 ml ஆஃப் வாட்டரோட மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ என்ன கிடைக்குதுன்னா 50 ml ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குதுங்க. 50 ml ஆஃப் சொல்யூஷன் கிடைக்குதுங்க. ஆனால் இங்கே 50ன்றது வந்து கரெக்டாக 50 ml வருமானா அதில் கொஞ்சம் வேரியேஷன் வருங்க. இங்கே கொஞ்சம் வேரியேஷன் வருங்க. இங்கே வந்து என்னன்னு சொல்லுவேன்னா நியர்லி 50 ml. ஏன் 50 ml வராது, ஏன் நியர்லி 50 ml அப்படி சொல்கிறேன்னா, இங்கே என்ன ஆகுனாக்கா இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ் ஆஃப் அட்ராக்ஷனில் கொஞ்சம் சேஞ்ச் வருங்க. அதனால் என்ன ஆகுனாக்கா இது ஒரு பாசிட்டிவ் டீவியேஷன் என்ற ஒரு கான்செப்ட் கீழே வருங்க. அது அதனால் வால்யூமில் கொஞ்சம் மாற்றம் வரும். அந்த பாசிட்டிவ் டீவியேஷன்ன்றதை பற்றி இப்போ நமக்கு தெரியாது இல்லைங்க, இப்போ பார்க்கல. அதனால் நமக்கு வந்து இது கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை வந்து லேட்டராக உங்களுக்கு புரியுங்க. சரி, அப்படின்னாக்கா இங்கே என்னன்னு சொல்கிறோன்னாக்கா இது எத்தனால் வந்து 2 ml எடுத்துக்கிறோம். அதில் 48 ml ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணால் 50 ml ஆஃப் சொல்யூஷன் வருது. அதாவது இப்படி அசம்ஷன் இப்படி என்ன எடுத்துக்கலாமே, வால்யூம் சேஞ்சஸ் நெக்லிஜிபிள் அப்படி எடுத்துக்கலாமே. வால்யூம் சேஞ்சஸ் நெக்லிஜிபிள் அப்படி சொல்லிக்கலாம். வால்யூம் சேஞ்சஸ் நெக்லிஜிபிள் அப்படி சொல்லிக்கிறோம். ஏன் வால்யூம் சேஞ்சஸ் நெக்லிஜிபிள்னா இது வந்து பாசிட்டிவ் டீவியேஷனில் வர்றதுனால இங்கே வால்யூம் எப்படி இருக்குன்னாக்கா வால்யூமில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் வரும். 50 ml விட இது கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, அது அந்த பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ண வேணாங்க. அது என்ன அந்த டாபிக் வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ வால்யூம் சேஞ்சஸ் நெக்லிஜிபிள் அது போல் எடுத்துக்கணுங்க. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் solute, what is the fraction of solute in the solution அதை பார்க்க போகிறோங்க. இங்கே சொல்யூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்தனாலுங்க. சொல்யூட் வந்து எத்தனாலுங்க. சால்வெண்ட் வந்து வாட்டருங்க. சொல்யூட் வந்து எத்தனால், சால்வெண்ட் வந்து வாட்டர். சரி, வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுன்னு கேட்டால் சொல்யூட்டினுடைய வால்யூம் எழுதிக்கிறோம் பை என்ன எழுதலாங்க, டினாமினேட்டரில் என்ன எழுதலாங்க. சொல்யூட்டினுடைய வால்யூமை 2 ml எழுதிட்டோம். டினாமினேட்டரில் என்ன எழுதலாங்க, வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இன் த சொல்யூஷன் அப்படி கேட்குறாங்க. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இந்த சொல்யூஷன் கேட்கும்போது நியூமரேட்டரில் 2 ml எழுதிக்கிறோம். டினாமினேட்டரில் என்ன பண்ணுறோன்னா 50 ml. அதாவது இப்போ 2 mlன்றது என்னன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூட். வால்யூம் ஆஃப் சொல்யூட். டினாமினேட்டரில் 50 mlன்றது என்னன்னா வால்யூம் ஆஃப் solute plus volume of solvent. volume of solvent அப்படி சொல்லிருங்க. volume of solute plus volume of solvent. இங்க நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் வால்யூம் டேர்ம் இருக்கிறதுனால இந்த ஃப்ராக்ஷனை என்ன ஃப்ராக்ஷன் சொல்லணும்னா வால்யூம் ஃப்ராக்ஷன் அப்படி சொல்லுவாங்க. இது என்னன்னு சொல்றேன்னா வால்யூம் ஃப்ராக்ஷன் ஆஃப் solute அப்படி சொல்றாங்க. வால்யூம் ஃப்ராக்ஷன் ஆஃப் solute. அப்போ வால்யூம் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு என்ன ஃபார்முலான்னு சொன்னாக்கா வால்யூம் ஆஃப் solute பை வால்யூம் ஆஃப் solute பிளஸ் வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்லாங்க. சரி, இப்போ சப்போஸ் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக பர்சன்டேஜ் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃப்ராக்ஷனுக்கு பதிலாக பர்சன்டேஜ் கொடுத்தா என்ன பண்றது, வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் அப்படி கேட்குறாங்க. வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சொல்யூட் அப்படி கேட்டா இந்த வால்யூம் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த வால்யூம் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டை 100ஆல மல்டிப்ளை பண்ணிக்கணும். சப்போஸ் இங்க வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சால்வெண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சால்வெண்ட் கேட்டா இங்க நியூமரேட்டர்ல என்ன சப்ஸ்டியூட் பண்ணனா வால்யூம் ஆஃப் சால்வெண்ட். வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் சப்ஸ்டியூட் பண்ணும். ரிமைனிங் வந்து சேம். அப்போ வால்யூம் பர்சன்ட் ஆஃப் சால்வெண்ட்னு கேட்டா நியூமரேட்டர்ல என்ன சொல்றீங்க வால்யூம் ஆஃப் சால்வெண்ட் எடுத்துக்கிறீங்க. டினாமினேட்டர்ல எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. இந்த 100 அப்படியே எழுதிக்கிறீங்க. சரி,
இது வந்து என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா வால்யூம் பர்சன்டேஜ். கான்சன்ட்ரேஷன் என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம்னா வால்யூம் பர்சன்டேஜ். சரி, இந்த வால்யூம் பர்சன்டேஜை வேற எப்படி எல்லாம் டிஃபைன், வேற எப்படி எல்லாம் சொல்லுவாங்க அன்ட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து 20% பை வால்யூம், 20% பை வால்யூம் இப்படி இருக்குதுங்க. 20% பை வால்யூம் இது போல சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. இதை வேற எப்படி சொல்லலாம்னா 20% வால்யூம் பை வால்யூம், வால்யூம் பை வால்யூம் aqueous solution of aqueous solution of ethanol. இப்படி இருக்குதுங்க. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20% வால்யூம் பை வால்யூம் aqueous solution of ethanol இப்படி இருக்குதுங்க. இதை எப்படி சொல்லலாம்னாக்கா, இதை எப்படி சொல்லலான்னு பார்க்கலாம். இந்த பர்சன்டேஜ், இந்த வால்யூம், இந்த சொல்யூஷன், இந்த சொல்யூஷன். பர்சன்டேஜ் என்ன 100, வால்யூம் என்ன ml, வால்யூம் என்ன ml, இந்த சொல்யூஷன் 100 ml ஆஃப் சொல்யூஷன். சரி, வால்யூம்க்கு வந்து யூனிட் ml தானா, மில்லி லிட்டர் தானா, வேற யூனிட் இல்லையா? ஆனா வால்யூம்க்கு வந்து எத்தனையோ யூனிட் இருக்குது. அதுல இங்க நம்ம என்ன எடுத்துக்கணும்னா மில்லி லிட்டர் எடுத்துக்கணும். ஏன் லிட்டர் கூட எடுத்துக்கலாமே, தப்பு ஒன்றும் கிடையாது. ஆனா ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டினாமினேட்டர்ல லிட்டர் எடுத்துக்கன்னா நியூமரேட்டர்லயும் லிட்டர் எடுத்துக்கோங்க. அப்போ டினாமினேட்டர்ல எந்த யூனிட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதே யூனிட்டை நியூமரேட்டர்ல ஃபாலோ பண்ணுங்க, சேம் யூனிட்டை ஃபாலோ பண்ணுங்க, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மில்லி லிட்டர் எடுத்துக்கணும். ஸோ பர்சன்டேஜ் 100, இந்த வால்யூம்க்கு மில்லி லிட்டர் யூனிட் இந்த சொல்யூஷன் 100 ml ஆஃப் சொல்யூஷன் இப்படி சொல்லிட்டுங்க. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 20, இந்த வால்யூம், இந்த சொல்யூட், இந்த சொல்யூட், இந்த 20 எழுதிக்கிறோம், வால்யூமுக்கு பதிலாக ml எழுதிக்கிறோம், அந்த எத்தனால அப்படியே எழுதிக்கிறோம், அந்த எத்தனால் அப்படியே எழுதிட்டோம் 20 ml ஆஃப் எத்தனால் இது போல எழுதிட்டுங்க. சரி, இப்போ இதை எப்படி சொல்லலாம்னா 20 ml ஆஃப் எத்தனால், 20 ml of ethanol per 100 ml of solution, per 100 ml of solution அப்படி சொல்லலாம். 20 ml of ethanol per 100 ml of solution. அப்போ இங்க சொல்யூஷன் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா, இங்க சொல்யூஷன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, எவ்வளவு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னா 100 ml of சொல்யூஷனை கன்சிடர் பண்ணிக்கோ. 100 ml of சொல்யூஷன். இந்த 100 ml of சொல்யூஷன்ல எத்தனால் எவ்வளவு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 ml இருக்குது, 20 ml of ethanol. அப்போ 100 ml of சொல்யூஷன்ல 20 ml of ethanol இருக்குதுன்னா ரிமைனிங் 80 ml யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரிமைனிங் 80 ml யாருன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர். ரிமைனிங் 80 ml என்னன்னாக்கா சால்வெண்ட் வாட்டர். அப்போ இந்த 20 ml of ethanolல 80 ml of வாட்டரோட மிக்ஸ் பண்ணீங்கன்னா 100 ml of சொல்யூஷன் கிடைக்குது. இந்த சொல்யூஷனுக்கு கான்சன்ட்ரேஷன் என்னன்னாக்கா 20% பை வால்யூம், 20% வால்யூம் பை வால்யூம் அப்படி சொல்லலாம், 20% பை வால்யூம் அது போல சொல்றாங்க. சரி, இப்போ இங்க பார்த்தது என்னன்னாக்கா வால்யூம் பர்சன்டேஜ், வால்யூம் பர்சன்டேஜை பார்த்துருக்கோங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, நெக்ஸ்ட் 5% weight by volume, weight by volume aqueous solution of sugar C12H22O11, C12H22O11 sugar எடுத்துக்கிறோம். 5% weight by volume aqueous solution of ethanol இது போல கொடுத்திருக்காங்க. சரி, இதை எப்படி சொல்றது, இந்த கான்சன்ட்ரேஷனை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்ட்டு பார்க்கலாங்க. இந்த பர்சன்டேஜ் எடுத்துக்கலாம், இந்த வால்யூம் எடுத்துக்கலாம், இந்த சொல்யூஷன் எடுத்துக்கலாம், இந்த சொல்யூஷன். இப்போ பர்சன்டேஜ் என்ற இடத்துல என்ன சொல்லனாக்கா, பர்சன்டேஜ் என்ற இடத்துல 100, வால்யூம் என்ற இடத்துல ml, 100 ml ஆஃப் சொல்யூஷன், 100 ml ஆஃப் சொல்யூஷன் இப்படி சொல்லிட்டுங்க. அடுத்து இந்த 5 எடுத்துக்கலாம், நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய வெயிட் எடுத்துக்கலாம். இதை எதோட ரிலேட் பண்ணிடுறோன்னா இந்த சொல்யூட்டோட ரிலேட் பண்ணிக்கிறேங்க. இது என்னன்னு சொல்லனா, இந்த 5 வெயிட் இன் கிராம், 5 கிராம் ஆஃப் சுகர், 5 கிராம் ஆஃப் சுகர் அப்படி சொல்றாங்க. C12H22O11 என்னன்னு சொல்றேன்னா சுகர்ன்ட்டு சொல்றோம். சரி,
இப்போ இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது, எப்படி சென்டென்ஸ்ல எழுதுதுன்ட்டு பார்க்கலாம். 5 கிராம் ஆஃப் சுகர் 5 கிராம் ஆஃப் சுகர் பர் 100 ml ஆஃப் சொல்யூஷன் 100 ml ஆஃப் சொல்யூஷன் அப்படி சொல்லுங்க. 5 கிராம் ஆஃப் சுகர் பர் 100 ml ஆஃப் சொல்யூஷன். இப்போ இந்த சொல்யூஷனை 100 ml எடுத்துக்கிறோங்க. 100 ml ஆஃப் சொல்யூஷன் எடுத்துக்கிறேங்க. இந்த 100 ml ஆஃப் சொல்யூஷன்ல எவ்வளவு சுகர் இருக்குதுன்னா 5 கிராம் இருக்குதுங்க. அப்போ ரிமைனிங் என்னங்க? ரிமைனிங் வாட்டர். வாட்டர் எவ்வளவுங்க இருக்கும்? வாட்டர் எவ்வளவுங்க இருக்கும்? நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா 95 சொல்ல வரீங்க. வாட்டர் எப்படிங்க 95 சொல்ல முடியும்? ஏன்னா சுகர் வந்து மாஸ்ல இருக்குது, வெயிட்ல இருக்குது. வாட்டர் வந்து வால்யூம்ல வரும். ஏன்னா இங்க சொல்யூஷன் வந்து 100 ml வால்யூம்ல சொல்லியிருக்கோம். சொல்யூஷனை வந்து வால்யூம்ல சொல்லியிருக்கோம். சுகரை வந்து வெயிட்ல சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது இதை வந்து இது எவ்வளவுன்னு சொல்ல முடியாதுங்க. 95 mlன்னு சொல்ல முடியாதுங்க. அதனுடைய டென்சிட்டி சொன்னாதாங்க சொல்ல முடியும். சரி, அப்போ வந்து சர்டைன் வால்யூம் ஆஃப் வாட்டர் அப்படி எழுதிக்கலாங்க. சர்டைன் வால்யூம் ஆஃப் வாட்டர். அப்போ 5 கிராம் ஆஃப் சுகர் plus certain volume of water gives 100 ml of solution. அப்போ இந்த 5% இந்த 5% weight by volume aqueous solution of sugar என்னன்னு சொல்லனா 5 gram of sugar present in 100 ml of solution அது போல சொல்லாங்க. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் என்னன்னாக்கா percentage weight by volume. இப்போ இந்த percentage weight by volume எப்படி சொல்றோம் பாருங்க. இங்க எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கணும்னா 5% weight by volume aqueous solution of sugar எடுத்துக்கணும். இது எப்படி சொல்றேன்னா 5 கிராம் ஆஃப் சுகர் present in 100 ml ஆஃப் சொல்யூஷன் இது போல சொல்றாங்க. இங்க என்ன சொல்றேன்னா பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் அந்த டேர்ம்ல இந்த சம்ம சொல்லியிருக்குங்க. பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம். சரி, அப்போ இது வரைக்கும் என்னென்ன கான்சன்ட்ரேஷன் டேர்ம்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்னாக்கா மாஸ் பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம், வால்யூம் பர்சன்டேஜ் பார்த்துருக்கோம், அடுத்து பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூம் இதை பார்த்துருக்கோம். பர்சன்டேஜ் வெயிட் பை வால்யூமை பார்த்துருக்கோம். சரி, இப்போ நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்க்கலாங்க. இப்போ வந்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ்னா இது என்னன்னு சொல்லனாக்கா மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ் இதை தான் என்னன்னு சொல்லனா நம்பர் ஆஃப் மோல்ஸ். சரி, மோல்ன்றது என்ன? 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குங்க. 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் இருக்குங்க. அந்த 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ்ல ஒன்று என்னன்னாக்கா மோல்ன்றது ஒரு யூனிட்டுங்க. இந்த மோலை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் அப்படி கொடுத்தா என்ன பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் சொல்யூட் பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சொல்யூட் அப்படி எடுத்துக்கலாங்க. சப்போஸ் இங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட்னு கேட்டா இந்த இடத்துல என்ன பண்ணலாம்னா மாஸ் ஆஃப் சால்வெண்ட் எழுதிக்கலாம். இங்க என்ன எழுதிக்கலாம்? கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இப்படி எழுதிக்கலாங்க. இதாங்க நம்பர் ஆஃப் மோல்ஸ். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் எப்படி பார்க்கணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ் இப்படி பார்க்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க. அது எவ்வளவு கொடுத்துருக்குன்னா 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோங்க. 5.85 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைடு எடுத்துக்கிறோம். ஒரு 90 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். 90 கிராம் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குது. இப்போ சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு கேட்டால் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோன்னாக்கா மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு பை கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு இப்படி எடுத்துக்கிறோம். மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 5.85 கிராம். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் சோடியம் குளோரைடுனா சோடியம்க்கு மாஸ் நம்பர் வந்து 23, குளோரினுக்கு வந்து 35.5,
அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வருதுன்னாக்கா 58.5. யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராம் பர் மோல். கிராம் பர் மோல். இதை சிம்பிளிஃபை பண்ணுறீங்க, என்ன வருதுன்னாக்கா 0.1 மோல். 0.1 மோல். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சோடியம் குளோரைடு பார்த்தீங்கன்னா இது போல் சால்வ் பண்ணுறோங்க. அடுத்து நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர் அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னா நியூமரேட்டரில் மாஸ் ஆஃப் வாட்டர் எழுதிக்கிறீங்க, டினாமினேட்டரில் என்ன பண்ணுறீங்கன்னா கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் எழுதிக்கிறீங்க, கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர். இப்போ மாஸ் ஆஃப் வாட்டர் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 90 கிராம்ஸ் சொல்லியிருக்காங்க, 90 கிராம்ஸ். கிராம் மாலிகுலர் மாஸ் ஆஃப் வாட்டர் பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணிங்கன்னா 18 வரும். ஏன்னா ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் வந்து 16, ஹைட்ரோஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 1. அப்போ ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 18 வரும். இதுக்கு யூனிட் என்னென்னா கிராம் பர் மோல். இதுக்கு யூனிட் கிராம் பர் மோல். இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம், இதுக்கு வந்து 5 மோல்ஸ். இப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர்னு கேட்டால் இது மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ்னாக்கா என்ன ஃபார்முலானா மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ். மாஸ் பை கிராம் மாலிகுலர் மாஸ் என்னன்னு சொல்கிறேன்னாக்கா நம்பர் ஆஃப் மோல்ஸ். அது போல் சொல்ல வரேங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னன்னாக்கா இப்போ என்ன எடுத்துக்கிறோம்னாக்கா சொல்யூட் எடுத்துக்கிறோம். சொல்யூட் வந்து சொல்யூட் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூட் என்ற பிளேஸில் குளுக்கோஸ் எடுத்துக்கலாங்க. குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம். குளுக்கோஸ் எவ்வளோ எடுத்துக்கிறோன்னா 1 மோல் எடுத்துக்கிறோம். இதை 9 மோல்ஸ் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேங்க. 9 மோல்ஸ் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறேங்க. என்ன கிடைக்குதுன்னா சொல்யூஷன் கிடைக்குதுங்க. சரி, இப்போ 1 மோல் ஆஃப் குளுக்கோஸ் எடுத்துக்கணும், 9 மோல்ஸ் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம். 9 மோல்ஸ் ஆஃப் வாட்டரில் என்ன கிடைக்குதுன்னா இங்கே 9 மோல்ஸ் என்ற இடத்துல சப்போஸ் 19 மோல்ஸ் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. 19 மோல்ஸ் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணுறோம், சொல்யூஷன் கிடைக்குதுங்க. 1 மோல் ஆஃப் குளுக்கோஸை 19 மோல்ஸ் ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணி என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம்னாக்கா சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சரி, சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணிக்கோ. இப்படி கூட எடுத்துக்கலாங்க. சப்போஸ் 0.1 மோல் இப்படி கூட எடுத்துக்கலாங்க. 0.1 மோல் ஆஃப் குளுக்கோஸ் dissolved in 19 moles of water, 19.9 moles இப்படி எடுத்துக்கலாம். 19.9 moles of water gives solution இப்படி எடுத்துக்கலாம். இப்போ what is the fraction of glucose, what is the fraction of glucose present in the solution அப்படி பார்க்கலாம். what is the fraction of glucose present in the solution அப்படி பார்த்தா குளுக்கோஸினுடைய மோல்ஸ் எடுத்துக்கிறேங்க, அது 0.1 மோல். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் எவ்வளோ வரும்னா 20 மோல்ஸ். சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா 20 மோல்ஸ் வருது. வாட் இஸ் த ஃப்ராக்ஷன் ஆஃப் குளுக்கோஸ் ப்ரெசன்ட் இன் த சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் எடுத்துக்கிறோம், அது எவ்வளோன்னா 0.1 மோல். இன் டர்ம்ஸ் ஆஃப் மோல்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுடைய மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சொல்யூஷனுடைய மோல்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃப்ராக்ஷன் கிடைக்குது. நமக்கு ஃப்ராக்ஷன் கிடைச்சிருக்குது. என்ன கிடைச்சிருக்குன்னா ஒரு ஃப்ராக்ஷன் கிடைச்சிருக்குது. இந்த ஃப்ராக்ஷனை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா மோல் ஃப்ராக்ஷன், மோல் ஃப்ராக்ஷன் அன்ட்டு சொல்றோம். அப்போ இந்த இது என்னன்னாக்கா குளுக்கோஸ்ன்றது இங்க சொல்யூட். அப்போ இது என்னன்னு சொல்லணும்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் மோல் ஃப்ராக்ஷன். குளுக்கோஸ் என்ற இடத்துல சொல்யூட் என்று சொல்லலாம். மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட். 0.1 மோல் என்றது குளுக்கோஸ், அதாவது 0.1 மோல் என்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்னு சொல்லலாம். பை 20 மோல்ஸ்ன்றது குளுக்கோஸையும் வாட்டரையும் ஆட் பண்ணால் வர்றது. குளுக்கோஸையும் வாட்டரையும் ஆட் பண்ணால் 20 மோல்ஸ் வரும். அப்போ 20 மோல்ஸ்ன்றது என்னன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் குளுக்கோஸ், குளுக்கோஸ்னா சொல்யூட், ப்ளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் வாட்டர். வாட்டர்ன்றது என்னன்னு சொல்லனாக்கா சால்வெண்ட், நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்லுவாங்க, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். அப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருக்கோன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்றாங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட்டுக்கு என்ன சிம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸ், எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சொல்யூட் இது மாதிரி சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷன்ல இப்படி கொடுப்போங்க. இப்போ மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட், மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் இதை எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா நியூமரேட்டர்ல என்ன சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட், டினாமினேட்டர்ல என்ன சொல்லணும்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட் இப்படி சொல்லாங்க. இது வந்து என்னன்னு சொல்றோம்னா மோல் ஃப்ராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் அப்படி சொல்றோம். இப்போ ஒரு சொல்யூஷன்ல
ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருந்தா அந்த சொல்யூஷனை என்ன சொல்யூஷன் சொல்லாங்க? நம்ம எடுத்துக்கின சொல்யூஷன்ல ஒரு சொல்யூட்டும் ஒரு சால்வெண்ட்டும் இருக்குது. அப்படி இருந்தா அந்த சொல்யூஷனுக்கு என்ன பேர் சொல்லாங்க? அந்த சொல்யூஷனுக்கு நம்ம எடுத்துக்கின சொல்யூஷன்ல ஒரே ஒரு சொல்யூட் இருக்குது, ஒரே ஒரு சால்வெண்ட் இருக்குது, வேற வேற சொல்யூட் இல்லை. இப்போ குளுக்கோஸ் சொல்யூஷன்னா குளுக்கோஸ் இருக்குது, வாட்டர் இருக்குது. சுகர் சொல்யூஷன்னா சுகர் இருக்குது, வாட்டர் இருக்குது. அதே லெமன் ஜூஸ்ன்னு வச்சுக்கோங்க, லெமன் ஜூஸ் இருக்கும், அந்த லெமன் சிட்ரிக் ஆசிட் இருக்கும், சுகர் இருக்கும், கொஞ்சம் சால்ட் இருக்கும், வாட்டர் இருக்கும், இத்தனை இருக்கும். ஆனா ஒரு இப்போ குளுக்கோஸ் சொல்யூஷன்னா குளுக்கோஸ் இருக்கும், வாட்டர் இருக்கும். அது மாதிரி ஒரே ஒரு சொல்யூட் ஒரே ஒரு சால்வெண்ட் இருந்தால் அந்த சொல்யூஷன் என்னன்னு சொல்றேன்னா பைனரி சொல்யூஷன். இப்போ இந்த பைனரி சொல்யூஷன்ல சொல்யூட் இருக்குது, சொல்யூட்டுக்கான மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாங்க. இந்த பைனரி சொல்யூஷன்ல சால்வெண்ட் இருக்குது, சால்வெண்ட்டுக்கான மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கலாங்க. இந்த பைனரி சொல்யூஷன்ல சொல்யூட் இருக்குது, சொல்யூட்டுக்கான மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கணும். இந்த பைனரி சொல்யூஷன்ல சால்வெண்ட் இருக்குது, சால்வெண்ட்டுக்கான மோல் ஃபிராக்ஷன் எடுத்துக்கணும். இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்றேங்க. இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும் யோசிச்சு பாருங்க. மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? திங்க் பண்ணி பாருங்க. மோல் சொல்யூட்டினுடைய மோல் ஃபிராக்ஷனையும் சால்வெண்ட்டினுடைய மோல் ஃபிராக்ஷனையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்குங்க? என்ன கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. எஸ், என்ன கிடைக்கும்னாக்கா யூ ஆர் சேயிங், நீங்க என்ன சொல்றீங்கன்னா ஒன்னுன்னு சொல்ல வரீங்க. எப்படி நீங்க ஒன்னுன்னு சொல்ல வந்தீங்கன்னாக்கா இதை அப்படியே ஆட் பண்ணுங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் வந்து இது, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் வந்து இது. இதையும் ஆட் பண்ணுங்க. டினாமினேட்டர் சேமா இருக்குது, அப்போ காமனா டினாமினேட்டர் எடுத்துக்கோங்க. நியூமரேட்டர்ல என்ன வரும்? நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பிளஸ் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சால்வெண்ட். நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்குனால கேன்சல் ஆயிக்கும். கேன்சல் ஆயிக்குன்னா என்ன வரும்? 1. அப்போ மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லனாக்கா 1ன்னு சொல்லலாம். மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லலாம். இதுல ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. எப்படிங்க அது மாதிரி வரும் யோசிச்சு பாருங்க. ஏன்னா மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்ன்றது இதுதாங்க, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட்ன்றது இதுதாங்க, மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட்ன்றது இதுங்க. இப்போ இதையும் ஆட் பண்றீங்க. ஆட் பண்ணாக்கா டினாமினேட்டர் சேமா தானங்க இருக்குது, டினாமினேட்டர் காமனா எடுத்துக்கிறீங்க. நியூமரேட்டர்ல என்ன இருக்குது? சொல்யூட் மோல்ஸ், சால்வெண்ட் மோல்ஸ். அப்போ நியூமரேட்டர்ல என்ன வரும்? சொல்யூட் மோல்ஸ் பிளஸ் சால்வெண்ட் மோல்ஸ். இப்போ நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் சேமா இருக்குதா? யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த சம் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சொல்யூட் பிளஸ் மோல் ஃபிராக்ஷன் ஆஃப் சால்வெண்ட் ஈக்குவல் டு 1 தானங்க வரும். திங்க் பண்ணி பாருங்க. எப்படி நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன் சொல்யூஷன் சொன்னீங்க? யோசிச்சு பாருங்க. சரி, அப்போ சம் ஆஃப் த மோல் ஃபிராக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்றேன்னாக்கா 1ன்னு சொல்றோம். சம் ஆஃப் த மோல் ஃபிராக்ஷன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படி சொல்லியிருக்கோம். சரி, இப்போ நம்ம பார்த்த கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னாக்கா மோல் ஃபிராக்ஷன். இப்போ என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்மை பார்த்தோம்னாக்கா மோல் ஃபிராக்ஷன் என்ற கான்சன்ட்ரேஷன் டேர்மை பார்த்துருக்கோம். சரி, நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னாக்கா, என்ன கான்சன்ட்ரேஷன் டேர்மை பார்க்குறேன்னா மொலாரிட்டி. இந்த மொலாரிட்டி என்ற கான்சன்ட்ரேஷன் டேர்மை பார்க்கலாங்க. நம்ம பார்க்கக்கூடிய கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னாக்கா மொலாரிட்டி. சரி, இந்த மொலாரிட்டி எப்படி டிஃபைன் பண்றாங்கன்ட்டு பார்க்கலாங்க. இந்த மொலாரிட்டி எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னாக்கா, இந்த மொலாரிட்டியை நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ், வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் லிட்டர்ஸ், இப்படி டிஃபைன் பண்ணுவாங்க. மொலாரிட்டி எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ் அப்படி சொல்றாங்க. சரி, இந்த மொலாரிட்டிக்கான யூனிட் என்னன்னு பார்க்கலாங்க. இந்த மொலாரிட்டிக்கான யூனிட் என்னன்னு பார்க்கலாங்க. நியூமரேட்டர்ல என்ன இருக்குதுன்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் இருக்குது. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட்டுக்கு என்ன யூனிட்னா மோல்ஸ். டினாமினேட்டர்ல என்ன இருக்குதுன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதுக்கு என்ன யூனிட்னா லிட்டர். அதுக்கு என்ன யூனிட்னா லிட்டர். அப்போ மொலாரிட்டிக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர். மொலாரிட்டிக்கு என்ன யூனிட்னு பார்த்தீங்கன்னா மோல் பர் லிட்டர்ன்ட்டு சொல்றாங்க மொலாரிட்டிக்கு. சரி, இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்னா நியூமரேட்டர் எப்படி எடுத்துக்கிறேன்னா நியூமரேட்டர்ல கொஞ்சம் மாற்றத்தை கொடுக்குறேங்க. மோல்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா மில்லி மோல்ஸா எடுத்துக்கிறேங்க. நியூமரேட்டர் நான் என்ன பண்றேன்னா நியூமரேட்டர்ல மோல்ஸ் இருக்குது, அந்த மோல்ஸை வந்து எப்படி எடுத்துக்கிறேன்னா மில்லி மோல்ஸா எடுத்துக்கிறேங்க.
அப்படி நியூமரேட்டர்ல மோல்ஸை வந்து மில்லி மோல்ஸா எடுத்துக்கணும். டினாமினேட்டர்ல வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை எந்த யூனிட்ல எடுத்துக்கலாங்க? டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை எந்த யூனிட்ல எடுத்துக்கலாங்க? மில்லி லிட்டர். மில்லி லிட்டர்ல எடுத்துக்கணும். கரெக்டுங்க. அப்போ நியூமரேட்டரை வந்து மில்லி மோல்ஸா எடுத்துக்கினீங்கன்னா, நியூமரேட்டர்ல இருக்கக்கூடிய மோல்ஸை மில்லி மோல்ஸா எடுத்துக்கினீங்கன்னா, டினாமினேட்டர்ல இருக்கக்கூடிய வால்யூம் ஆஃப் சொல்யூஷனை லிட்டருக்கு பதிலாக என்ன எடுத்துக்கணும்? மில்லி லிட்டர் அப்படி எடுத்துக்கணுங்க. சரி, இப்படி எடுத்துக்கினா மொலாரிட்டிக்கான யூனிட் என்ன அன்ட்டு பார்க்கலாங்க. இப்போ மொலாரிட்டிக்கான ஃபார்முலாவை கொடுத்துருக்கோம். இந்த மொலாரிட்டிக்கான இந்த ஃபார்முலாவும் சேம் தாங்க, எந்த ஒரு சேஞ்சும் கிடையாது. ஏன்னா நியூமரேட்டர்ல மோல்ஸை மில்லி மோல்ஸா மாற்றினா டினாமினேட்டர்ல லிட்டரை மில்லி லிட்டரா மாற்றிடும், அவ்வளோதான். இதனால ஏதாவது வேல்யூ சேஞ்ச் ஆகுமா? சேஞ்ச் ஆகாது. சரி, இப்போ மொலாரிட்டிக்கான ஃபார்முலாவை இப்படி கூட சொல்லலாம். இப்போ நியூமரேட்டருக்கு என்ன யூனிட்னா மில்லி மோல், டினாமினேட்டருக்கு என்ன யூனிட்னா மில்லி லிட்டர். டினாமினேட்டர்ல என்ன யூனிட் இருக்குதுன்னா மில்லி லிட்டர். அப்போ நியூமரேட்டர்ல என்ன யூனிட் இருக்குதுன்னா மில்லி மோல் இருக்குது, டினாமினேட்டர்ல என்ன யூனிட் இருக்குதுன்னா மில்லி லிட்டர் இருக்குது. அப்போ மொலாரிட்டிக்கான யூனிட் என்னன்னு சொல்லனா மில்லி மோல் பர் மில்லி லிட்டர். அது போல சொல்லலாம். மொலாரிட்டிக்கான யூனிட் என்ன சொல்றேன்னா மில்லி மோல் பர் மில்லி லிட்டர், இது போல சொல்றோம். சரி, இப்போ மொலாரிட்டினா என்னன்னு பார்த்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, இப்போ 1 molar aqueous solution of sodium chloride இப்படி எடுத்துக்கிறேன். 1 molar aqueous solution of sodium chloride னா இதனுடைய மீனிங் என்னன்னா, molarity is equal to 1 molar. மோலார்னா கேபிட்டல் எம்னு சொல்லுவோம். இது எப்படி சொல்லலாம்னா 1 mole per literன்னு சொல்லலாம், 1 mole per literன்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா 1 millimole per milliliter இப்படின்னு சொல்லலாம். இப்போ 1 molar aqueous solution of sodium chloride னா இங்க கான்சன்ட்ரேஷன் டேர்ம் என்னன்னா மொலாரிட்டி. மோலார்னா மொலாரிட்டி. இந்த மோலார்னா மொலாரிட்டியை குறிக்குது. அப்போ 1 மோலார்னா மொலாரிட்டி வந்து 1, கேபிட்டல் எம்மும் மொலாரிட்டியை குறிக்குது. மோலார் அப்படி சொல்றோம். அப்போ 1 மோலார் எப்படி சொல்லணும்னா 1 மோல் பர் லிட்டர். ஏன்னா இங்க யூனிட்டை பார்த்துருக்கோம், மோல் பர் லிட்டர்னு பார்த்துருக்கோம். வேற எப்படி சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா மில்லி மோல் பர் மில்லி லிட்டர், 1 மில்லி மோல் பர் மில்லி லிட்டர். மொலாரிட்டிக்கு இன்னொரு யூனிட் என்ன பார்த்துருக்கோம்? மில்லி மோல் பர் மில்லி லிட்டர் இப்படி பார்த்துருக்கோம். சரி, இதை எப்படி டிஸ்கிரைப் பண்றதுன்னா இந்த 1 மோல்ன்றது வந்து நியூமரேட்டர்ல என்ன இருக்குது? சொல்யூட். அப்போ என்ன சொல்லணும்னா 1 mole of solute. இந்த டினாமினேட்டர்ல என்ன இருக்குதுன்னா லிட்டர். டினாமினேட்டர்ல யார் இருக்காங்க? வால்யூம் ஆஃப் சொல்யூஷன். அப்போ என்ன சொல்லனாக்கா 1 liter ஆஃப் சொல்யூஷன். டினாமினேட்டர்ல என்ன இருக்குதுன்னா வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், 1 liter ஆஃப் சொல்யூஷன் இப்படி சொல்லலாம். அப்போ 1 mole ஆஃப் solute per 1 liter ஆஃப் சொல்யூஷன். என்ன சொல்லிக்கணும்? 1 mole ஆஃப் solute per 1 liter ஆஃப் சொல்யூஷன். இதை தான் 1 molar aqueous solution of sodium chloride அப்படி சொல்றோம். அப்போ இந்த 1 மோலார் எப்படி எழுதலாம்னா 1 மோல் பர் லிட்டர், அப்படி இல்லைன்னா 1 மில்லி மோல் பர் மில்லி லிட்டர். இந்த 1 மோல்ன்றது நியூமரேட்டர்ல இருக்குது. நியூமரேட்டர்ல யார் இருக்காங்கன்னா சொல்யூட் இருக்குது. அதனால என்ன சொல்றேன்னா 1 மோல் ஆஃப் சொல்யூட். டினாமினேட்டர்ல என்ன இருக்குதுன்னா லிட்டர் இருக்குது. டினாமினேட்டர்ல வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இருக்குது. அதனால 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன். அப்ப என்ன சொல்றேன்னா 1 மோல் ஆஃப் சொல்யூட் பர் 1 லிட்டர் ஆஃப் சொல்யூஷன் அப்படி சொல்றோம். இதை தான் என்னன்னு சொல்றேன்னாக்கா 1 மோலார். சரி, சப்போஸ் 5 மோலார் சொல்யூஷன்னா அந்த சொல்யூஷனை